ஹாய் டியூட்ஸ். இன்னைக்கு வந்து பைத்தானில் வந்து எப்படி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆம், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளில் வந்து இன்புட் வாங்கணும் யூசர் கிட்ட இருந்து. அதாவது என்ன அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யூசர் கிட்ட கேட்கறது தான் அந்த என்ற வேரியபிள். அதுக்கு வந்து நான் ஒரு என்ற வேரியபிளை வந்து நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து இன்டிஜர் ஃபார்மேட்டில் நான் இன்புட் வாங்கிக்கிறேன். இன்டிஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் இப்படி மொட்டையா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டெர்மினல்ல வந்து இதே மாதிரி தான் இந்த பேரந்தசிஸ்குள்ள இருக்க மாதிரி தான் மொட்டையா தான் கேட்கும். யூசருக்கு வந்து என்ன என்டர் பண்றதுன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஒன்று வச்சிருக்கேன். அதுல வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஹவு மெனி நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டெர்மினல்ல வந்து கேட்கும் நீங்க வந்து எத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன கொஞ்சம் தெளிவாக கூட கொடுத்துக்கலாம். ஹவு மெனி நம்பர்ஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ டெர்மினல்ல இந்த மாதிரி கேட்கும். அதுக்கடுத்து வந்து ஆவரேஜுங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இருக்க எல்லா சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதை தான் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு சம்ன்ற ஒரு வேரியபிள் வந்து நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் பார்ப்போம். அது வந்து ஃபார் ஐ அப்படி ஐன்ற ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன். ஐ இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரேஞ்சில் வந்து யூசர் வந்து எத்தனை நம்பர்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை டைம் வந்து இந்த லூப் ரன் ஆகணும். அதனால நான் ஜஸ்ட் என் மட்டும் உள்ள கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 0ல இருந்து ரன் ஆகும். ஆனால் எனக்கு வந்து 1ல இருந்து தான் ரன் ஆகணும். அதனால நான் 1, n அப்படின்னு கொடுத்தேன். n கொடுத்தாலும் எனக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ n+1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ லூப் வந்து n டைம்ஸ் கரெக்டாக ரன் ஆகும். ஒரு கோலன் வச்சு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு லூப்லேயும் வந்து அந்த சம் வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே போகணும் இல்லையா? அதனால சம் ஈக்குவல் சம்மோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது சம்மோட வேல்யூ 0 ப்ளஸ் அந்த லூப்ல ஐயோட வேல்யூ என்னவோ அதை நான் வந்து சம் கூட ஆட் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதனால சம் ஈக்குவல் சம் பிளஸ் ஐன்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் சம் பிளஸ் ஈக்குவல் ஐன்னு கொடுத்தா கூட போதும். இதை எப்படி படிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சம் பிளஸ், அதாவது சம் கூட எதை ஆட் பண்ற அப்படின்னா ஐ ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பைத்தான் கிட்ட சொல்றது. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைன்ல வந்து இதோட இந்த லூப் வந்து முடிஞ்சு நம்ம இப்போ டீநெட் பண்ணிக்கலாம். டீநெட் பண்ணிட்டு ஆவரேஜோட ஃபார்முலா போட்டுக்கலாம். ஆவரேஜோட ஃபார்முலா சம் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே அப்சர்வேஷன்றது இருக்கு நம்ம எத்தனை நம்பர் என்டர் பண்றோமோ அதோட சம்மு. அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து சம்ல ஸ்டோர் ஆயிருக்கும், சம்ங்கிற வேரியபிள் அதில். அதனால சம் அப்படின்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை எத்தனை அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து என்ன, யூசர் வந்து எத்தனை அப்சர்வேஷன் கொடுக்குறாங்களோ அது. அதனால நான் என்ன அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சம்மை வந்து நியூமரேட்டர்லையும் என்ன வந்து டினாமினேட்டர்லையும் போட்டுக்கிறேன். இப்போ ஆவரேஜில் வந்து நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அடுத்த லைனுக்கு நான் போய்க்கிறேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து அதில் வந்து எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப்னு போட்டு ஒரு கமா வச்சு என் அப்படின்னா நம்ம எத்தனை நம்பர் கேட்டோமோ அத்தனை அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே பிரிண்ட் ஆகும். திரும்ப வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ஆவரேஜ் ஆஃப் என் நம்பர்ஸ் வாஸ்னு கொடுத்துக்கிறேன். ஈஸ் வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன், ஸோ ஈஸ் யூஸ் பண்ணல, நான் வாஸ் கொடுத்துக்கிறேன். கிராமட்டிக்கலி தப்பு தான், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்பர் வாஸ்னு போட்டு இப்போ இங்கே திரும்ப நமக்கு என்ன வரும்னா ஆவரேஜோட வேல்யூ வரணும். ஆவரேஜோட வேல்யூ இங்கே வந்துடும். இப்போ வந்து இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே டெர்மினல் வந்து கேட்குது பாருங்க. நமக்கு வந்து எத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். 5னா ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் 1ல இருந்து 5 வரைக்கும். அப்போ வந்து ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் வாஸ் 5 அப்படின்னா என்னன்னா 1 + 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை 5. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. இப்போ மொத்தம் வந்து 15 வரும். 15 / 5 3 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா திரும்ப ஒரு டைம் கோடை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஹவு மெனி நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்குது. அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தா அத்தனை டைம் வந்து லூப் ரன் ஆகி நம்மகிட்ட இன்புட் கேட்கும், அத்தனை இன்புட்டு. ஆனால் ஒருவேளை யூசர் வந்து 0 கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும். பார்த்தீங்களா, எரர் வருதுல்ல, இங்கே பாருங்க.
டெர்மினல்ல தெரியுது, எரர் வருது. அப்போ இதை நம்ம கட் பண்ணணும். இதை கட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வைப்போம். இஃப் அப்படின்றது வந்து ஒரு வேலை வந்து என்னோட வேல்யூ வந்து யூசர் வந்து 0வுக்கு கம்மியாவோ இல்லை ஈக்குவலாவோ கொடுக்குறாங்க. அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகக்கூடாது. நமக்கு வந்து என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா, ஆவரேஜோட வேல்யூ வந்து அந்த டைம்ல வந்து நீ 0ன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆவரேஜோட வேல்யூ வந்து அந்த டைம்ல வந்து நீ வந்து 0ன்னு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து எல்ஸ் கண்டிஷன் வைக்கணும். இங்க ஒருவேளை பாசிட்டிவா நெகட்டிவாகவும் இல்லை 0வும் இல்லை அப்படின்னா நம்பர் கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்போ எல்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆவரேஜ் வந்து இன்டென்ட் பண்ணிடணும் உள்ள, எல்ஸ்குள்ள இன்டென்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் கோட் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ கேட்குது ஹவு மெனி நம்பர்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 0 கொடுக்குறேன். why it's showing error, average is not defined. சாரிங்க, நான் ஆவரேஜ் கொடுத்து ஏவி ஆர்ஜின் கொடுக்கணும். திரும்ப என்டர் கொடுப்போம். இப்போ கரெக்டாக வருது. நாங்கள் மேலே வந்து ஏவிஜின்னு போட்டேன், இப்போ ஆவரேஜ்னு அதை மாற்றிட்டேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு ரெண்டு இடத்துலையும். இப்போ வந்து நான் ஹவு மெனி நம்பர்ஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் 0 அப்படின்னு ஆவரேஜ்னு கேட்டிருக்கு. நான் 0ன்னு கொடுத்தேன். 0ன்னு கொடுத்தோடனே இந்த ஆவரேஜ் ஆஃப் 0 நம்பர்ஸ் வாஸ் 0 அப்படின்னு வந்துருச்சு. அதாவது ஆவரேஜோட வேல்யூ வந்து 0ன்னு பிரிண்ட் போயிருக்கும். அதனால இந்த டெர்மினல் வந்து நமக்கு 0ன்னு காமிக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒருவேளை யூசருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இத்தனை நம்பருக்கு வந்து எனக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க தேவையில்ல, நான் கொடுக்க போற இத்தனை நம்பருக்கு வந்து எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ யூசர் வந்து ஒரு 5 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 5 நம்பர்ஸை வந்து இன்புட்டாக வாங்கணும். எங்கன்னா லூப்குள்ளே வாங்கணும். அதில் வந்து நான் இப்போ ஒரு நம்னு ஒரு வேரியபிள் வந்து இன்ஷியேட் பண்ணிட்டேன். அந்த நம் வேரியபிளில் ஃப்ளோட்டாக நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஏன் ஃப்ளோட்டாக வாங்குறேன் அப்படின்னா, ஒருவேளை யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இது இன்டீஜரா வாங்கணும்னா, இப்போ 2.5 கொடுக்குறாங்கன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கும்போது அது இன்டீஜரா வாங்கும்போது 2ன்னு எடுத்துக்கும். அப்போ வந்து எரர் வரும். எரர்னா டெர்மினல்ல எரர் வராது, ஆன்சர்ல வந்து எரர் கிடைக்கும் நமக்கு. அதனால நான் ஃப்ளோட்டா வாங்கிக்கிறேன் அந்த இன்புட்டை. ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர் அப்படின்னு போட்டுக்கிறேன். என்டர் த நம் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வந்து சம் பிளஸ் ஐன்ற இடத்துல நமக்கு இந்த ஐ தேவையில்ல. இந்த ஐ வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து இந்த லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆக போகுது அப்படின்றது மட்டும் தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. அப்புறம் இந்த 1,n+1 இருக்குல்ல, அதுவும் நம்ம எடுத்துடலாம். யூசர் வந்து எத்தனை டைம் கேட்குறாங்களோ அத்தனை டைம் தான் இந்த லூப் ரன் ஆகணும். அதனால ஜஸ்ட் நம்ம n மட்டும் கொடுத்தாலே போதும். n+1 அப்படிலாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ 5 டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 சாரி 4. இப்போ 4 நம்பர்ஸ் பிளஸ் 0 எல்லாம் சேர்த்தா 5 டைம்ஸ் ரன் ஆயிரும் லூப்பு. நமக்கு ஏற்ற மாதிரி 5 டைமு இன்புட்டும் கேட்டுரும். ஸோ n மட்டும் கொடுத்தா போதும். இப்போ சம் பிளஸ் ஈக்குவல் சம் கூட நம்ம வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் இந்த சம் கூட ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு நம்ம 5 டைம்ஸ் வந்து லிமிட் கொடுத்துருக்கோம். அந்த 5 டைம்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து கீழே வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம இந்த கோட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஹவு மெனி நம்பர்ஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஆவரேஜ் கேட்குது. திரும்ப நான் 5 கொடுக்குறேன். வந்து ஒவ்வொரு நம்பராக என்கிட்ட கேட்கும். என்டர் த நம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குது. நான் 1 கொடுக்குறேன். அடுத்து வந்து 2, 3, 4, 5. The average of 5 number was 3.0 அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஒருவேளை இது வந்து இன்டிஜரா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க ஆவரேஜ் பிரிண்ட் பண்ற இடத்துல சம் டிவைட் பை n இருக்க இடத்துல இன்டிஜர் ஆஃப் சம் டிவைட் பை n அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து வெறும் 3 மட்டும் வரும். இது எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து அந்த அவங்க எத்தனை நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்களோ அத்தனை நம்பரை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குற பட்சத்துல நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் கேட்கிறோம். அப்போ வந்து நான் செகண்ட் பண்ண மெத்தட் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இத்தனை நம்பர்ஸ்க்கு வந்து மட்டும் எனக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் யாரும் டவுட்ஸ்ல கேளுங்க, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.